வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். ஐபிசி, சிஆர்பிசி இதெல்லாம் அமெண்டா இருக்குது அப்படின்றது தெரிந்த விஷயம். ஆனால் பொதுவாகவே பல இடங்கள்லையும் பார்க்கும் பொழுது அந்த பெயர் ஹிந்தியில் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையானது. அதற்கு பிறகு ஒரு சில விஷயங்கள், உதாரணமாக செடிஷன் ப்ளஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பொதுவெளி விவாதத்தில் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சட்டத்தில் அடிப்படையில் என்ன சிக்கல் இருக்குது? ஏன்னா திரு வில்சன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் இடையில நாடாளுமன்றத்தில். என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அர்ஜுன் மெக்வால்ட்டே கொடுத்துருக்கிறாரு. போலீஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஜுடிஷியரி அதை இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி லாயர்ஸு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்படி யார்கிட்டையுமே நீங்கள் எந்த இதுவும் கேட்காம எப்படி இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு. இதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேயும் ஒரு சட்டம் இருந்தது. அதை நம்ம காலங்காலமாக திருத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்பயும் யார்கிட்ட கேட்டெல்லாம் நிறைவேற்றலை. ஏன் கேட்க வேண்டிய அவசியம் வருது? இதில் என்ன சிக்கல் இருக்குது? இதில் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், என்னென்ன சொற்கள் என்னென்ன டெஃபினேஷன்களுக்கு சேர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ தீவிரவாதம் அப்படின்னா, தேச துரோகம் அப்படிங்கன்னா, நீங்கள் அதில் என்ன சொற்கள் சேர்த்துக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சொற்களின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷனை கைது பண்ணுறதும், அவனை விடுதலை பண்ணுறதும், அவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுறது. ஒரு சாதாரண இந்திய குடிமகனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடியது வேர்ட்ஸ் சட்டத்தில் இருக்குது. அதனால தான் சட்டத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக கொண்டு வந்துருக்கூடிய இதில் ஃபஸ்ட் நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பேசுனாங்க அப்படின்னா, பேரை மாற்றிட்டாங்க, அது சமஸ்கிருதம் ஹிந்திலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதையே தொடர்ச்சியாக திருப்பி பேசினாங்க. ஆனால் அதை தாண்டி அவன் பேரை மாற்றல, ஊரையே மாற்றிட்டான். அவன் உள்ளே இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா போன 2023 ஆகஸ்ட்லேயே அவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தே ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இது போயிருக்கு. அங்கே விவாதங்கள் நடத்தப்பட்டு சில விஷயங்கள் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போன சில பில்லில் ரொம்ப 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 குறைவான பில். அதில் இதெல்லாம் 16% பில் தான் ஸ்டாண்டிங் கமிட்டியில் டிஸ்கஷனுக்கே போயிருக்கு. அதுதான் ஓம் பிர்லாவுடைய மிகப்பெரிய சாதனையே. எதையுமே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கெல்லாம் போக விடாமல் எதை வேணாலும் மணி பில்லாக மாற்றி எல்லாத்தையுமே அவர் அப்ரூவல் கொடுத்துருவாரு. ஏன்னா அவரோட அப்ரூவலாக தான் மணி பில்லாக மாறும். ஆதார் சட்டத்தை கூட மணி பில்லா மாற்றலாம், எதை வேணாலும் மணி பில்லா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஓம் பிர்லா மாதிரியான ஆட்கள் சப்போர்ட்டில் நடந்துச்சு. அதில் ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகாமல் பார்த்துக்கிட்டது. எதிர்த்து அது பெரிய விவாதமானதுனால ஸ்டாண்டிங் கமிட்டிக்குள்ளே போச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டிக்குள்ளே போய் தான் அந்த தீவிரவாதங்கள் வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை அதே மாதிரி தேச துரோக வார்த்தைகளாக இருக்கட்டும், போலீஸுக்கு கொடுத்துருக்கூடிய உச்சபட்சமான அதிகாரங்களாக இருக்கட்டும், இது மாதிரி சில விஷயங்களை குறைச்சிருக்காங்க. இதில் நான் ஒரு 3-4 வகையாக பார்க்குறேன். தீவிரவாதம், தேச துரோகம், இதுக்கு ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட்டு. இதில் இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ காயப்படுத்தாமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் வெளியே வந்திருக்கு. இது எக்ஸ்பர்ட்ஸ் எழுதின கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பு தான். ஆனால் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு டீட்டெயிலாக ஒரு பெரிய ஆட்கள் உட்கார்ந்து, நல்ல சட்டத்தில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஆட்கள் உட்கார்ந்து தொடர் ஆய்வுகளை பண்ணாதான் 2 ஆண்டு 3 ஆண்டுகளில் ஒன்னொன்னா வரும். ரெண்டாவது அப்ளிகேஷனுக்கு வரும்போது தான் இப்படி இருக்காதுக்குள்ள, இப்படி இருக்காதுக்குள்ள, இப்படியும் கைது பண்ணலாமா, இப்படியும் இவங்க விடுதலை ஆகி போகலாமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் அதிர்ச்சி எப்போ வரும்னா, கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு, ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு இது இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். ஏன்னா சிஆர்பிசி இருக்கு, ப்ரொசீஜரிங் கோடு இருக்கு, எவிடன்ஸ் கோடு இருக்கு, ஒன்னொன்னா வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க தீவிரவாதத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். Destabilizing or destroying the political, economical, social structure of the country or creating a public emergency, undermining public safety அப்படின்னு ஒரு பொதுவான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்குறாங்க. சொற்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் தன்மை இருக்காது. இப்ப நான் நாளைக்கு போய் ஒரு சட்டமன்றத்துக்கு முற்றுகை போராட்டம் நடத்தினா கூட அது டீஸ்டபிளைசிங் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் சினாரியோன்னு சேர்த்து கண்டிப்பா சேர்த்தலாம். அதுல பாருங்க, வார்த்தை பாருங்க, சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு என்ன சோசியல் ஸ்ட்ரக்சர்? வெங்காயம் இருக்கு, ஜாதி தான் சோசியல் ஸ்ட்ரக்சர். வர்ணாசிரமம். பெரியார் என்ன செஞ்சாரு, அம்பேத்கர் என்ன செஞ்சாங்க, சுக்குநூறா உடைக்கிறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அம்பேத்கரோட மொத்த வால்யூம் எடுத்துக்கோ, பெரியாருடைய மொத்த ஸ்பீச்சுமே இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை கேள்விக்கு உட்படுத்துறதுதான் அவங்களுடைய வேலையே. அதுதான் அவங்க பிறந்தது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செயலை செய்யறது கூட ஒரு தேச குற்றமாக, ஒரு தீவிரவாதமாக எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான சொற்களை தான் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இல்ல இப்ப எக்கனாமி டீஸ்டபிளைசிங் எக்கனாமின்றாங்க. அப்ப மத்திய அரசு ஊழியர்கள் நாளைக்கு ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டா அவங்க தீவிரவாதிகளா? அது அந்த பேட்டர்ன் தான். இப்ப இடதுசாரிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை? அதாவது தேசியமயமாக்கணும் அப்படிங்கிறது. அது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்கக்கூடிய விஷயம் தான், பேஸ. அதை அவங்க எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல சில வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. வித்ட்ரா பண்ணிட்டு
என்ன கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்னா யுஏபிஏ சட்டம் தீவிரவாதத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கு பாத்தீங்களா, அது ஐபிசிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பேர் ஐபிசி கிடையாது, வேற பேரு. இப்போ சிறப்பு சட்டம் தீவிரவாதம் என்னன்னு சொல்லுதோ அதை பொது சட்டத்துக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு ஒண்ணு. நீங்க யுஏபிஏ சட்டத்துக்காவது ஸ்பெஷல் கோர்ட்டு, சீனியர் அபிஷியல்ஸ், நம்ம அதை ஒருபோதும் ஏத்துக்கல. யுஏபிஏ நம்ம யாருமே ஏத்துக்கல. 2014 இருந்து 20க்குள்ளேயே 7000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. யுஏபிஏல 17 ஜேர்னலிஸ்ட் ஜெயில இருந்தாங்க, பெயில் கிடைக்காம இருந்தாங்க. எவ்வளவு முக்கியமான அறிவுஜீவிகள், இடதுசாரிகள், சமூக போராளிகள் எவ்வளவு பேர் ஸ்டான் சாமி அநியாயமா கொண்டாங்க, ஒரு குடிக்க கூட தண்ணி கொடுக்காம. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, யுஏபிஏவே கொடூரமான சட்டம், அதை நீக்கன்னு பேசினா நாங்க யுஏபிஏவை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஏபிஏ கொடுக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கான டெஃபினிஷன் எடுத்து ஐபிசி காமனுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்ப இனி யுஏபிஏ ஆக்டை இன்வோக் பண்றத வந்து போலீஸே பண்ணலாம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பனமரத்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து இதை டிசைட் பண்ணிடலாம், வேற லேபிள்ல பண்ணிக்கலாம். இதை அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி தேச துரோக சட்டங்களை மாத்திட்டோம். முதல்ல வந்து 124A சஜஷன் இருந்துச்சு, இப்போ நான் 150 கிரிமினலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல கொண்டு வந்துடக்கூடிய சொற்கள் எல்லாம் பாருங்க, சப்வர்சிவ் ஆக்டிவிட்டி, செசஷன், செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டி, என்டேஞ்சரிங் சாவரன்டி, யூனைட்டி, இன்டெகிரிட்டி, இது மாதிரியான ஒரு அபத்தமான தெளிவே இல்லாம எதை வேணாலும் சப்வர்சிவ், எதை வேணாலும் பிரிவினை, எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ நீங்க வந்து வட இந்தியாவுக்கு வரி போகுது, தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு வரி வந்து நீங்க யூபி கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது கூட இது தேச நலனுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி சவர்னிட்டி நீ கொஸ்டின் பண்றேன்னு கொடுத்துருவாங்க. அது பார்லிமெண்ட்லயே சொல்லலாம். இப்போ பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசுறது இருக்க மாட்டேங்குது, ஒரு புக்லெட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த வார்த்தையெல்லாம் அப்படின்னு ஒரு புக்லெட். உலகத்துல பாருங்க, பார்லிமெண்ட் தான் ஜனநாயகத்துக்கான ஒரு இடம். அங்க உட்கார்ந்தா நம்ம எல்லாமே பேச முடியும், அங்கேயும் இதை தாண்டி பேச முடியாதுன்னு புக்லெட் போட்டு கொடுக்குற கலாச்சாரமே தப்பானது. அதுல ராகுல் காந்தி பேசுறது எல்லாத்தையும் நீக்கி வெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இன்னைக்கு வந்து மீடியாஸ் இருக்கு, சோசியல் மீடியாஸோட ஆக்டிவா இருக்கிறதுனால நேத்து ராகுல் என்ன பேசினாரு, ஆராஸ் அண்ணா என்ன பேசினாங்கிறது அடுத்த நாளே நமக்கு பாத்துறோம். ஓ, இதெல்லாம் பேசியிருக்காங்களான்னு. அவை குறிப்பில் போய் எடுத்து பார்த்தா இருக்காது, கட் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இந்த நிலைமை இருக்கும்போது இங்க இவங்க கொடுத்துருக்கூடிய நாம சாதாரணமாக பேசக்கூடிய எல்லா வார்த்தையுமே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு கொண்ட அரசியல்வாதிகளையே டார்கெட் பண்ற மாதிரி தான் இந்த வேலை நடக்குது. நாம வந்து இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. இடதுசாரி சித்தாந்தம் வேற, திராவிட இயக்க சித்தாந்தங்கள் வேற, தலித் இயக்கங்கள் வேற மாதிரி யோசிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் ஜனநாயக வெளியில அவங்களுடைய அரசியல் அபிலாசங்களை முன்வைக்கிறது தான். ஆனா இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய இன்டெகிரிட்டிக்கு, சாவரன்டிக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப காஷ்மீர் குறித்து உங்களுக்கு எனக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆமா, அந்த பார்வையை ஒரு தமிழ்நாட்டுக்காரன் காஷ்மீர் எப்படி பாக்குறான், ஒரு குஜராத்தி காஷ்மீர் எப்படி பாக்குறான், பீகாரி காஷ்மீர் எப்படி பாக்குறான், ஒரு மத்திய பிரதேச சார்ந்த பெங்கால்காரன் காஷ்மீர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பான். அப்ப அந்த காஷ்மீர் குறித்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வைக்கும் போது இல்ல நீங்க வந்து பிரிவினை ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே இந்த சிக்கல்லாம் இருக்கு. பட் இதுல இன்னும் நிறைய அடிஷனலா பிளஸ்ஸா நிறைய சேர்த்து அந்த டெஃபினிஷனை வைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம வந்து பேரை மாத்திட்டான் சொல்லலாம். பேரை மாத்தலப்பா, எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. உள்ள கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி சில ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணிருக்காங்க. அதுல நீங்க வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல இருந்து, பினான்சியல் மீன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு தீவிரவாதம், தேச துரோகத்தை நோக்கி நகர்த்திருக்காங்க. எலக்ட்ரானிக் கமிஷன் அப்படிங்கிறது யூடியூப் சேனல்ல இருந்து மற்ற எல்லா மீன்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ், ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணா கூட இதை வந்து நீங்க வந்து தீவிரவாத டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வந்துட முடியும், தேச துரோக டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சட்டகம், புதிய சட்டகம் உருவாக்கப்படும் போது என்ன நடந்தது இது யாருக்குமே தெரியாதா? ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எதிர்க்கணும்? இதை வந்து ஆரம்பிக்கும் போதே எதிர்த்திருக்கலாம் இல்லையா? இல்ல, இதனுடைய காப்பி வந்து பில் வந்து டிஸ்கஷனுக்கு வருது. பில் வந்ததுக்கு பிறகு அவங்க காப்பியை கொடுக்குறாங்க. காப்பி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு டிஸ்கஷனாக மாறி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை வச்சு தான் ஆய்வு பண்ண முடியும். நீங்கள் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது எம்பிஸ் தான் இருப்பாங்க. எம்பிஸ் வந்து வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் வாங்கலாம், சில எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்கலாம். பட் இந்த ஃப்ரேம் பண்ணி இது குறித்தான டீட்டெயிலை படித்து முடிச்சு இவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப வைடாக தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து சட்டம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நாள் பார்லிமெண்ட் செஷனில் முடியக்கூடியது இல்லை. அது ஒரு 2 வருஷம் வாதிக்கணும் உட்காந்து. நீங்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையில் எழுதுறதுக்கு எவ்வளவு காலமா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி உட்கார்ந்து ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சோ அது மாதிரி ஒரு சிறப்பு ஸ்பெஷல் செஷன் போட்டு முதல்ல இதுல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான லாயர்ஸா இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, லீகலா ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த சட்டத்தை வச்சு பழசுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டாவது இவங்களே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதுலதான் அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம், நாங்க எதெல்லாம் மாத்திருக்கோன்னு தனி காப்பி கொடுக்கணும். நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னீங்க, இது புதுசு இது பழசு, என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அதை எங்கள்கிட்ட தெளிவா கொடுங்க. இந்த சேஞ்சஸ் தேவையா தேவையில்லையா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்னா அது இன்னும் ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க அதை கொடுக்கவே இல்லை. உன்னை கொண்டு வந்திருக்காங்க, பார்லிமெண்டரி கமிட்டி சிலத்தை வித்ட்ரா பண்ணிருக்கு, அதுக்கு பிறகு இப்போ ஃபைனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த முதல் நாள் நைட்டு, அதாவது 12 மணி விடிய கால ரோட்ல சாதாரணமாக கடை போட்டு டெல்லியில் கடை போட்டிருந்த ஒரு கூலி தொழிலாளியை கைது பண்ணி அவர் மேலே வழக்கு போட்டாங்க. 12 மணிக்கு இம்ப்ளிமெண்டேஷன், 12:10 சம்பவம், 12:30 எஃப்ஐஆர்.
முதல்ல அதிலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது என்ன லட்சணத்தில் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அப்போ இது வந்து பெருசாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்ட்ரக்சராக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகளே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னதை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அந்த காப்பி கொடுங்க. நீங்க வந்து ஃபுல் காப்பியெல்லாம் கொடுக்க வேணாம். ஃபுல் காப்பியை நம்ம கடைசியில் படிச்சுக்கலாம். சேஞ்சஸை நீங்க என்ன மாத்திரீங்க, பேரை மாத்திருக்குன்னு சொன்னீங்க, உள்ள எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அதை தனியாக கொடுங்க. இது இருந்துச்சு இப்படி மாத்திருக்கோம், இது இருந்துச்சு இப்படி மாத்திருக்கோம். அந்த காப்பியை வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்து டிஸ்கஷன் கொடுத்து ஒரு மாசம் 2 மாசம் டைம் எடுத்து எக்ஸ்பர்ட்ஸை வச்சு விவாதிச்சிருந்தா இதுல வந்து தேவையில்லாதெல்லாம் நீக்கி இருக்கலாம். அப்போ விவாதம் மாறி இருக்கும். ஆனா அவங்க செய்யல. இப்ப அடிப்படையா ஒரு கேள்வி, இப்ப லா அண்ட் ஆர்டர்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆமா. போலீஸ்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆமா. இப்ப அவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பா. அவங்கள்ட்ட இதை பத்தி பேசி இருக்காங்களா, கேட்டிருக்காங்களா? அதான் தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்லிட்டாரு, கடுமையாக எதிர்த்திருக்காரு. எந்த முதலமைச்சர்கள்ட்டையுமே எந்த மாநிலத்தினுடைய சட்ட அமைச்சர்கள்ட்டையுமே இது விவாதிக்கப்படல. குறைஞ்சபட்சம் மாநில சட்ட அமைச்சர்கள் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு நீங்க விவாதம் நடத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு காப்பியை கொடுத்து, சார் இதெல்லாம் மாத்திருக்கோம், இதை நீங்க ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? எல்லா போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தமிழ்நாடு வேற, மணிப்பூர் வேற, நார்த் ஈஸ்ட் வேற, நீங்க காஷ்மீர் வேற, நீங்க எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தையும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அப்போ இது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசியா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இது தொடர் விவாதத்துக்கு உட்படுத்தணும். இது உச்சபட்சமான விஷயம் போலீஸுக்கு கொடுத்த அதிகாரம் தான். போலீஸுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, சிம்பிளா சொல்ற ஒரு தெரிஞ்ச தகவல்ல சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள், நான் ஒரு தெருவில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை பணக்காரரோ இருக்காரு. அவருக்கு எனக்கும் ஒரு பார்க்கிங்ல பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெரிய முரண்பாடு வந்துருச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ஏன்னா அவர் அடிச்சிட்டாரு சார், நான் அவர் அடிச்சிட்டாரு சார், எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர்லாம் போட்டு கையில் கொடுத்துருவாங்க, வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிரிலிமினரி இன்கொயரியை போலீஸே நடத்தலாம், எஃப்ஐஆர் போடாம. எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற பிரிலிமினரி என்கொயரியை போலீஸ் நடத்தலாம்னு இந்த சட்டத்தில் மாத்திருக்காங்க. அதனால கட்ட பஞ்சாயத்து அதுக்கு பேரு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அதேதான், கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு சட்டம். அவன் என்ன பண்ணுவான், என் வீட்டுக்கு வந்தோடனே அவனை பார்ப்பான், ஓ அவன் பெரிய ஆளா, யோ நீதான் தப்பு பண்ணிருப்ப போய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பான். அவன்கிட்ட சார் முடிஞ்சிச்சு சார் ரெண்டு போயிடும். அப்போ சமூகத்தில் ஏழை எளிய பாட்டாளியா இருக்கக்கூடியவன், எந்த அதிகாரத்திலையும் பங்கெடுக்க முடியாதவன், பணபலம் இல்லாதவன், சாதியால ஒடுக்கப்பட்டு பின்ன இருக்கிறவன், தன் பக்கத்தில் அருகில் வாழக்கூடிய ஒரு அதிகாரம் படைச்சவன்கிட்ட கூட சமமா இருக்க முடியாது. அவன் மேல நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் வந்து சொன்னா, நான் பிரிலிமினரி என்கொயரிங்கிற பேர்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸே இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஆமா, அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு அதையும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு தலித்தா இருக்காரு, அவர் வந்து இப்படி தாக்குதல் நடக்கும்போது சொன்னாருன்னா, நாங்க பிரிலிமினரி என்கொயரி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிலிமினரி என்கொயரி என்னவா நடக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காலங்காலமா ஹேண்ட் கப்ஸே வேணாம்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் பேசிட்டு இருக்கு. பல வழக்குல இவங்க ஹேண்ட் கப்ஸை நேச்சர் ஆஃப் த கிரைம் அண்ட் கிராவிட்டி அக்கார்டிங் டு த போலீஸ் என்ன நினைக்கிறானோ, இந்த குற்றம் சரியானது, இது பெரிய விஷயம், இது கிராவிட்டி அதிகம், இல்லை இதுக்கு நேச்சர் ஆஃப் கிரைம் இருக்கு அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டாருன்னா கையில விலங்கு போட்டுடலாம். ஓ, அப்போ யாரை வேணாலும் விலங்கு போடலாம். வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒருத்தனை எந்த விதமான சட்டத்துக்கும் அதாவது சட்டத்தின்படி கைது செய்ய வேண்டிய தேவை இல்லைனாலும் அவனை கைது பண்ணலாம், அவனுக்கு விலங்கு போட்டு அவனை கூட்டு வரலாம். இப்போ மக்களுக்காக இப்போ நம்ம தொடர்ச்சியா பாருங்க, இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே போலீஸால் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஆமா. அப்போ ஒரு தலைவரை நீங்க வந்து ஒரு சமூகத்துக்காக பேசக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து கையில விலங்கு போட்டு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய அந்நியத்தன்மையை உருவாக்கும். அவரை பார்க்கும்போது ஒரு அச்சத்தன்மை, அந்நியத்தன்மை உருவாக்கும். ரெண்டாவது, ஒருத்தன் இன்னும் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட்டு ஜட்மெண்டே கொடுக்கல, முடிவே ஆகல, ட்ரையல் தான். ட்ரையல் அப்பவே நீ கையில சங்கிலி போட்டு எடுத்துட்டு போன அப்படின்னா அவனுடைய மாண்பு என்ன? நாம என்ன மன்னராட்சி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா? ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப். நீங்க வந்து அந்த காலத்துல ஐரோப்பியக்காரங்க ஆப்பிரிக்கால இருந்து அடிமலை கொண்டு வரும்போது சங்கிலி போட்டு இழுத்துட்டு போனாங்க. அது வந்து மனித குலத்துக்கே விரோதமானது அப்படின்னு அதெல்லாம் அடிச்சு ஒடிச்சு நொறுக்கி ஐரோப்பா அமெரிக்கால அந்த சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டுச்சு. அடிமை சமூகத்திலிருந்து நாம் ஒரு ஜனநாயக சமூகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து யாராவது ஒரு உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவங்க விலங்கை திருப்பி கொண்டு வரலாம், கைவிலங்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றது அமித்ஷாவை நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், மோடியை இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை விலங்கு போட்டு இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வரது இருக்கு இல்லைங்களா? இவர் கேட்டால் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டது, இது வந்து காலனைசேஷனே இல்லை, நாங்கள் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபதிய மனநிலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் வந்து முழுக்க இந்த இந்திய மக்களின் மீது அக்கறையோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த கைவிலங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏதான் அவங்க செய்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சில விஷயங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு, ஆனா போலீஸ்க்கு அதிகாரம் பாருங்க, போலீஸோட அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு நீங்க ஒத்து போகணும். அதான் அவங்க தெளிவா டெஃபினிஷன்ல கொடுக்குறாங்க. All persons shall be bound to conform to the lawful direction of a police officer given என்ன fulfillment அவரோட டியூட்டி செய்யறதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணல அப்படின்னா நீங்க சட்டப்படி கைதாக வேண்டிய தேவையே இல்லைன்னாலும் உங்களை கைது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
அது வார்த்தையே அசிங்கமா இருக்குல்ல. நீ சட்டப்படி கைதாக வேண்டிய தேவை இல்லை என்றாலுமே நீங்க கைதாகலாம் போலீஸ் நினைத்தால். போலீஸோட டியூட்டி நீங்க செய்ய விடல. இப்போ வந்து நாளைக்கு ரோட்டு முக்கில் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்ஷன் போலீஸ் வந்து பேட்ரோல்னு செக் பண்றாங்க, நான் வந்து சார் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா என்ன ஒத்துழைக்க மறுக்கிறேன்னு என்னை தூக்கிட்டு போயிடும். கண்டிப்பா தூக்கிட்டு போகணும். நான் ஒத்துழைக்கணும். ஆமா, எனக்கு உங்களுக்கு மாதிரி சந்தேகமா இருக்கு, தூக்கிட்டு போயிட்டோம். இன்னும் 2 நாள் வச்சு விட்டாங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் உட்கார வைக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம முடிச்சுக்கதை. இப்போ ஏற்கனவே அன்லாஃபுல்லா இருக்கிற இந்த விஷயங்களை லாஃபுல்லா அதே மாதிரி. ஆமா, அதே மாதிரி தான் பெயிலிங் பண்ணிருக்காங்க. 15 days பெயில். 15 daysக்குள்ள நீங்க வந்து ஜுடிஷியல் போலீஸ் கஸ்டடியில என்கொயரி. இப்போ இந்த போலீஸ் கஸ்டடியை வந்து அவங்க வந்து 60 daysக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. மினிமம் போலீஸ் கஸ்டடி. ஆமா, கஸ்டடி அவங்க எடுத்து விசாரிக்கிற டைம். இப்போ நம்ம போராட்டம் பண்றோம்னா ஒரு நாள் காலையில அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இனிமேல் அப்படி கிடையாதா? அது இப்ப மாத்திட்டாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி பிடிச்சி திட்டினதுக்கு பிறகு மாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் எவ்வளவு நாள் நினைக்கிற வரைக்கும் உங்களை உட்கார வைக்கலாம். 3 நாள் உங்களை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடலாம். ஓ, அந்த விஷயம் இருந்துச்சு. அதை இப்ப மாத்திருக்காங்க. இல்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள விட்டுறணும் அப்படின்னு. ஆனா என்னை அழைச்சிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டா என்னை 60 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, 60 நாள் எப்ப வேணாலும் உங்களை போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம். ஜுடிஷியல் கஸ்டடியில நடக்கக்கூடிய மர்டர்ஸ் நம்ம தினம் பத்திரிகையில பாத்துக்கலாம். ஆமா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல ஏழை எளிய சாதாரண மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா தான் ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது கலோனியலோட இம்பாக்ட். நீங்க வந்து இந்தியாவோட நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே காவல் மரணங்கள், காவல் டார்ச்சர்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா நடக்குது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி போலீஸ் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம நீதிமன்ற காவல் அப்புறம் கடுங்காவல் அப்படின்னு 2 சொல்லுவோம். அதாவது ஒன்று ஜுடிஷியல் கஸ்டடி, இன்னொன்று போலீஸ் கஸ்டடி அப்படின்னு 2 பிரிவா சொல்லுவோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல இப்போ நீங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டீங்க, நீங்க சிறைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களை பாதுகாப்பு முழுக்க வந்து சிறைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நீங்க எடுத்து விசாரிக்கிறாங்க பாத்தீங்களா, போலீஸ்ல வச்சு 2 நாள் 3 நாள் வச்சு விசாரிச்சு எழுதி வாங்குவாங்க பாத்தீங்களா, ஸ்டேஷன்ல வச்சு. இந்த எழுதி வாங்கக்கூடிய டைம் ஒரு 15 days பவுண்ட் தான் இருந்துச்சு. அதைத்தான் அவங்க 60 days பவுண்ட் மாத்துறாங்க. 60 நாள்ல உங்களை வச்சு அடிச்சு என்ன வேணாலும் யாரை வேணாலும் எழுதி வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்குறான். குற்றத்தையே நிரூபிக்காம விசாரணைக்காகவே உட்கார வச்சு நான் தப்பே பண்ணல அப்படின்னாலும் நீ தப்பு தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி எழுதி வாங்குற கலாச்சாரம் ஏற்கனவே இருக்கு. விசாரணை மாதிரி படத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு டைம் பவுண்ட் இருந்துச்சு. போலீஸ் கஸ்டடியில நீ வச்சு உன்னை விசாரிக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் டைம் பவுண்ட் அப்படிங்கிறது ஐபிஎஸ்ல இருந்துச்சு. நீங்க வந்து சிறப்பு சட்டங்கள்லாம் விடுங்க, சிறப்பு சட்டங்கள்லாம் வேற, யூஏபிஏ மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் பொட்டா மாதிரியோங்கிறதெல்லாம் வேற. ஆனால் ஐபிசியில் நீ ஒரு அக்யூஸ்டை கைது பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அவனை வந்து போலீஸ் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மினிமம் பீரியட் தான் இருந்துச்சு. இதை அவங்க 60 days 90 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சுறுத்தலான விஷயம். நீங்கள் உங்களை கூப்பிட்டு போய் 1 வாரம் ஸ்டேஷனில் வச்சா 2 நாளைக்கு மேலே ஒருத்தர் வந்து டாலண்டாக இருக்க மாட்டான். எப்பா என்ன வேணாலும் எழுதிக்க, நான் கையெழுத்து போடுறேன், என்னை தயவு செஞ்சு விட்டு நான் ஜெயிலியாவது போய் சோறுத்துட்டு நிம்மதியாக இருக்குன்றான். அவன் போலீஸில் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு என்ன தப்பு, நான் திருடிட்டேன்னு சொல்றியா, இந்தா எழுதிக்க போ, நான் போய் ஒரு வழக்கு நடத்திக்கிறேன் போயிடுவான். பொய்யே இருக்காது. இப்போ நீங்கள் அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான். இந்த டார்ச்சர்னுடைய டைம் அதிகமாக அவன் கையெழுத்து போட்டு போயிடுவான். 60 நாள்னா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். உள்ள வச்சு அடிச்சா செத்தே போயிடுவான். நீங்க வந்து ஒருத்தனை உளவியலாவே சிக்கல் ஏற்பட்டுரும். அவன் வந்து லாயரை பார்க்கறதுக்கான ஸ்பேஸை கூட அவங்க குறைக்கிறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி போலீஸுக்கு கொடுத்துருக்கூடிய உச்சபட்ச அதிகாரங்கள் சாமானிய மக்களை வந்து ரொம்ப மோசமாக காலி பண்ணுது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் எல்லாரும் பேச மறுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பயோமெட்ரிக் கால்குலேட் எடுக்கிறான் பார்த்தீங்களா போலீஸு, டிஎன்ஏ எடுத்துக்கலாம். டிஎன்ஏ எடுக்கலாம். ஆமாம், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்டு வராது. இப்போ வந்து மேலிடம் வரைக்கும் போகணும். இப்போ நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த ஆக்சபிலிட்டிலாம் கொண்டு வாங்க. கண்ணோட ரெட்டினாவினுடைய இந்த எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த அடையாளங்களை, இந்த ரெட்டினாவோடது, கால், கை, நம்ம பேசுகிற வாய்ஸு, அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கு, இது எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி நேஷனல் பியூரோக்கு அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சுருப்போம். 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. குற்றம் நிரூபிக்கப்படலை, நீங்கள் கைதாக இருக்கிறீங்க, நீங்க ஸ்டேஷன்ல ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து உங்களை வந்து போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து வராங்க பாத்தீங்களா, எடுத்துட்டு வந்தா அதில் எடுத்துருவான், டிஎன்ஏ முதல்ல எடுத்துருவான். இல்ல அப்படியே குற்றம் நிரூபிக்கப்பட்டாலுமே கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றதுக்குள்ளேயே தலையிடக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம். ஆமா, என்னுடைய டிஎன்ஏ அப்படின்றது வந்து என்னுடைய அல்டிமேட் பிரைவேட் லைஃப், அதுக்குள்ள தலையிடணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு தேவைன்றது தான் இதுவரைக்கும் நம்ம பின்பற்றினது. இப்போ தனுஷ் மேல ஒருத்தர் வழக்கு சுமத்துறாரு, இவர் தான் என் புள்ளன்னு, அதுக்கு தனுஷ் மறுக்கிறாரு. இப்ப இனிமேல் அவர் தனுஷை வந்து 60 நாள் கஸ்டடியில எடுத்து குடுறான்னு சிரிஞ்ச போட்டு உறிஞ்சிடலாம். இப்ப நீங்க சில வழக்குகள் ஒரு பாலியல் சிக்கல்கள் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போவாங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது, அது செஞ்சுதான் ஆகணும். இது என்னன்னா ஏதாவது கேட்டகரி கொடுத்துருக்கீங்களா, இதுக்கு தான் டிஎன்ஏ எடுக்கணும், இதுக்கு தான் கண்ணோட ரெட்டினா எடுக்கணும் அப்படின்னா அப்படிலாம் கொடுக்கல. பிக் பாக்கெட்டுக்கும் எடுத்துடலாம், போலீஸ் நினைச்சா எடுத்துக்கலாம். அதைத்தான் சொல்றான் இன்னொரு ஆக்ட்ல,
பெட்டி கிரைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையே ஆர்கனைஸ்டு கிரைம் டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஓ, பிட் பாக்கெட்டும் ஆர்ம்ஸ் டீலரையும் ஒரே பேட்டர்ன்ல பார்க்கலாம். அது ஒரு பெரிய அது பாருங்களேன். ஆர்கனைஸ்டு கிரைம் குறித்து ஏற்கனவே இந்தியாவில் இப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஐநா சபை எல்லாருமே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ல விட்டுட்டு இவங்க ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க. அந்த டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வருது. அதாவது சாதாரண சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ், அது இந்த மிரட்டுறது, லேண்ட் கிராப்பிங் பண்றது, ஹியூமன் டிராஃபிங்கு, வெப்பனைஸ் பண்றது, இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஒரு 10 பேர்த்த வச்சு ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடியது கூட ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம். இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் வந்து வெப்பனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு. இப்போ இதெல்லாம் இந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. அதுல வந்து இந்த பெட்டி கிரைம்ஸ், நீங்க கரெக்டா கேட்டீங்க, பெட்டி கிரைம்ஸே வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ரேஞ்சுக்கு மாத்துறாங்க. இது எல்லாமே வந்து சாதாரண எளிய ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு. இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஏழையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்துல பங்கு இல்லாத மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. இந்த டெரரிசம், அதே மாதிரி தேச துரோகம் வார்த்தைகள்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சித்தாந்த ரீதியாக, கட்சி ரீதியாக ஆளுங்கட்சிக்கு மாற்றா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கைது பண்றதுக்கான வேலை இது. நம்ம யுஏபிஏ ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. நம்ம அதை நீக்கணும் தான் எல்லாருமே போராடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயகவாதிகளும் யுஏபிஏ வேணான்னு சொல்றாங்க. யுஏபிஏ எவ்வளவு தவறா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7000 பேர்த்த வந்து ஒரு 6-7 வருஷத்துல அவங்க கைது பண்ணாங்க. எவ்வளோ பத்திரிகையாளர்கள், காஷ்மீர் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பேர் யுஏபிஏ சட்டத்தின் கீழே இருந்திருக்காங்க. அது எவ்வளோ கொடூரமான சட்டங்கள் தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நார்மல் ஐபிசிக்குள்ள கொண்டு வந்து இது யார் அவங்க மோஸ்ட்லி பழி வாங்குவாங்க அப்படின்னா, நம்மளே பட்டியல் எடுத்து பார்க்கலாம். கடந்த காலங்களில் இவங்க யாரை யுஏபிஏ வச்சு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சித்தாந்த ரீதியாக இந்துத்துவா சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்ட எல்லாத்தையும் கைது பண்றதுக்கும் மிரட்டுறதுக்கும் இவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ பொலிட்டிக்கலாவும் இவங்க ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர்ல சாமானிய மனுஷனை டார்கெட் பண்றதுக்கும் ஒரு சில விஷயங்களை வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டா என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான சில சேஞ்சஸை இவங்க பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமானா என்ன மாதிரி? இப்போ நீங்க வந்து இந்தியாவில் வந்து துப்பாக்கி வச்சு பயிற்சி எடுக்கிறதும், துப்பாக்கி வச்சு பொது வெளியில ப்ரொசஷன் பண்றதும், ஒரு அணிவகுப்பு நடத்துறதும் தடை சட்டத்தின்படி. இந்தியாவோட துப்பாக்கி அப்படின்றது இப்ப நம்ம அஜித் மாதிரியான ஒரு சிலர் வந்து லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க போய் துப்பாக்கி பயிற்சி எடுத்துருவாங்க, வெளியே அதை பயன்படுத்த கூடாது. அதுதான் நடைமுறை. இதுல என்ன மாற்ற முடியும்? இதுல வந்து ஏற்கனவே செக்ஷன் 153A ஒன்னு இருந்துச்சு, 2005 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆயுதங்களை வைத்து பொது வெளியில் ப்ரொசஷன் பண்ணக்கூடாது. துப்பாக்கி, கத்தி, அந்த திரிசூலம் எல்லாம் வச்சிருப்பாங்க, திரிசூலம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. நீங்க அதை மட்டும் அழகா இந்த சட்டத்துல வந்து நீக்கிட்டாங்க. அப்படின்னா இல்ல, அந்த பார்ட்டே இல்ல. 153A சொன்ன விஷயம் பப்ளிக் ப்ரொசஷன்ல வெப்பன்ஸை யூஸ் பண்ற அமெண்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை காலி பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா, பப்ளிக் ப்ரொசஷன்ல நீங்க ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தலாம். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், விஹெச்பி என்ன பண்ணிட்டு இருக்கு, பஜ்ரங் தள் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்ல துப்பாக்கி வித்து மாட்டிருக்கான் விஹெச்பி காரன். ஃபேஸ்புக்ல வந்து ரேட்டு போட்டு ஃபேஸ்புக்ல வந்து இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மாட்டி கைதாயிருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கூகுளில் போய் ஆர்எஸ்எஸ் இல்லை இந்துத்துவாவினுடைய பயிற்சி கேம்பனுடைய போட்டோஸை கொடுங்க அப்படின்னா, வெளியே வந்திருக்கக்கூடிய போட்டோஸை மட்டும் எடுத்து பார்த்தாலே போதும், அவங்க வந்து ரெகுலராக ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ மணிப்பூர் கலவரம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் 2017-18 முதலமைச்சராக வர்றாரு இந்த பிரன் சிங். இவர் வந்ததுக்கு பிறகு மட்டும் 8000 பேர்த்துக்கு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கான லைசன்ஸை கொடுத்துருக்காரு. 8000 பேர்த்துக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் இருந்த வரைக்கும் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கறது தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை நிறுத்திட்டாரு. யோகி வந்த உடனே லைசன்ஸ் கொடுத்தாரு. 51000 துப்பாக்கிகளுக்கு புதுசா லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமா 13,29,584 லைசன்ஸ்டு கன் உத்தரப்பிரதேசல இருக்குன்னு இந்தியாவினுடைய அரசு ஆவணங்கள் நேஷனல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் கொடுக்குறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநிலத்தில் ஒரு போலீஸ்காரங்கள்ட்டே ஒரு 1 லட்சம் பேர்த்து துப்பாக்கி இருக்குமா? ஆனா 12,29,000 பேர் எப்படி லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கான்? அதுக்கு ஏன் யோகி வந்தோன்னா 51,670 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காரு 2023 டேட்டாவின்படி. அப்ப நமக்கு என்ன கேள்வினா, துப்பாக்கி கலாச்சாரம் யூபியில் அதிகமா இருக்கு அப்படின்னா லைசன்ஸ்டு கன்னும் அதிகமா இருக்கு. நீங்க மணிப்பூர்ல கலவரம் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு கன் எடுத்துட்டு போயிட்டான், அதை எடுத்துட்டு போயிட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் 8000 பேருக்கு எது லைசன்ஸ் கொடுத்த? நீ கொடுத்ததுக்கு பிறகு கலவரம் நடக்குது மணிப்பூர்ல. ஆமா, மணிப்பூர்ல 8000 பேருக்கு 2017 23 இந்த பீரியட்ல வந்து 8000 பேருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 6 வருஷத்துல 8000 பேர். ஆமா, வருஷத்துக்கு 1000 பேருக்கு மேல. இவங்க 6 வருஷத்துல 51000 பேருக்கு லைசன்ஸ். மணிப்பூர் மதுரையோட சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊருக்கு. ஆமா, 8000 பேருக்கு எது துப்பாக்கி?
இப்போ நீங்க யோகி வந்தோடனே 51,670 பேருக்கு துப்பாக்கி. இப்போ இதுல மணிப்பூரினுடைய போலீஸ் அபிஷியல் வந்து வயருக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் லைசன்ஸ் கொடுக்க சொல்லி. ஏன்னா நீங்க கலெக்டரேட் அப்ரூவல் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். மேலனா யாரு? அதுதான் கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. இப்போ நீங்க கலெக்டர், எஸ்பி இவங்க எல்லாரும் சைன் பண்ணி தான் அது போகும். நீங்க வந்து உனக்கு எதுக்குன்னு ஒருத்தன் துப்பாக்கி வேணும், நீ எதுக்குன்னு கேட்கும்போது அவன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா இல்லையா? நீ எதுக்குன்னு கூட கேட்க வேண்டிய தேவை கிடையாது. நீ சும்மா டிஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுத்தா போதும், மேல இருந்து சிக்னல் கொடுத்தா உனக்கு கன்று கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், யோகி வந்துட்டாரு, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கு, அப்புறம் எதுக்கு 51,000 பேர் துப்பாக்கி லைசன்ஸோட வாங்கினா 5 வருஷத்துல? நமக்கு அது கேள்வி வருதல்ல. நீ கேட்கிற யோகி சட்டத்தை காப்பாற்றி விட்டார், அவர் அதை செய்து விட்டார், ரவுடிகளை ஒழித்து விட்டார். 51,670 பேருக்கு யோகி எதுக்கு துப்பாக்கி கொடுத்தாரு, லைசன்ஸ் வச்சிருக்காரு? இப்போ இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இவங்க சொல்லக்கூடிய இதெல்லாமே லீகலைஸ்டு வெப்பன்ஸ், இப்போ இல்லீகலைஸ்டு வெப்பன்ஸ். எனக்கு இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த லீகலைஸ்டு வெப்பன்ஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க தான் ரெகுலரா பிராக்டிஸ் எடுக்கக்கூடிய ஒரு குழு. அதான் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு, எங்க ராணுவ களத்தில் இருந்துச்சுன்னா 3 நாள்ல நாங்க வந்து சமாளிச்சிருவோம், இந்திய ராணுவம் ரெடி ஆகிறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் அப்படின்னாரு. அது உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரியும், அப்படிங்கிற பலருக்கு தெரியாது. ஆனா இவங்க ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்கிறது உண்மை. ஓகே, அப்ப இந்த துப்பாக்கி எல்லாம் யார் வாங்கினது, எந்த அமைப்புக்கு போச்சு, எந்த அமைப்பு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க? ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க ஒரு மாவோ புத்தகத்தை வச்சிருந்தாங்க, ஸ்டாலின் புத்தகத்தை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணி 10 வருஷம் ஜெயில இருக்கலாம் இருக்கும். ஒரு புக்கு தானே வச்சிருந்தேன், ஒரு புத்தகம் வச்சிருந்தது, அம்பேத்கர் புக்கு வச்சிருந்தது தப்புனே வந்து ஏற்கனவே வந்து இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டான் சுவாமி தோழர்னு கூப்பிடுறாரு, மத்தவங்கள சொன்னாங்க, தோழர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவன் ஆயுத பயிற்சி எடுப்பான், அது பப்ளிக் ப்ரொசஷன்ல அவன் தூக்கிட்டு வருவான். அதுக்கு நீ ஒரு சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாத்திருக்கீங்க, இன்னொரு பக்கம் நீங்க லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க சங் பரிவார் கும்பலை காப்பாற்றுவதற்கான ஒரு சட்ட திருத்தம் இது, இந்த இடம். ஓகே, இப்ப இது வந்து சமூக அமைதியை சீர்குலைக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து கண்காணிக்கிற அமைப்புன்றது நீதிமன்றம். ஆமா, அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இப்போ வந்து ஊழல் வழக்கெல்லாம் சோமூட்டை எடுத்துடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கவனத்துக்கு வரலையா? பார் அசோசியேஷன் என்ன பண்ணுது, பார் கவுன்சில் என்ன பண்ணுது, மாநில அளவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள் என்ன பண்றாங்க? இந்த தகவலை எழுதுறது, கட்டுரை எழுதுனதே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தான். இது உச்சநீதிமன்றத்துக்குள்ளே தெரியும். ஆனா அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. நீங்க கடந்த காலங்களில் 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு தூரம் லிச்சிங் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப மத்திய பிரதேசல இவங்க இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே, திருப்பி மோடி 3ஆவது முறை ஜெயிச்ச உடனே மத்திய பிரதேசல 11 வீட்டை இடிச்சு, புல்டோசர் வச்சு இடிச்சு, அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து நான் யோகியை விட பெரிய ஆளுன்னு காமிச்சிருக்காரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய போட்டி. எந்த அளவுக்கு நான் இஸ்லாமியனை டீஸ் பண்றேன், அவனை கொலை பண்றேன், அவன் வீட்டை இடிக்கிறான், அவனை மிரட்டுறேங்கிற பேர் வாங்குறமோ அது பேன் இண்டியா இமேஜா பிஜேபிக்கு டெவலப் ஆகுது. யோகி அப்படித்தான் இந்தியா முழுக்க தெரியப்படுறாரு. அதனாலதான் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்னு பேசுறாங்க. இப்ப மத்திய பிரதேச சிஎம்க்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. சவுகான் போயிட்டாரு, இப்ப நான் இடிக்கிறேன்டா வீட்டை, நான் மாட்டுக்கறி வச்சிருக்கேன் விட மாட்டேன்டா, நான் இந்தியாவோட ப்ரொஜெக்ஷனா மாறேன்டா அப்படிங்கிறான். இப்ப இதுக்கு ஒரு சட்டம் வருது. இதை ஏற்கனவே உச்சநீதிமன்றமே கண்டுக்கல அப்படிங்கறத நம்ம வருத்தமா இருக்கு. இப்ப புது சட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லிச்சிங்க நாங்க மர்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. நல்ல விஷயமாச்சே, லிச்சிங் மர்டர் பிடிச்சா நீங்க ஒரு மர்டரா கன்சிடர் பண்ணி நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நல்ல விஷயம். சரி, அந்த டெஃபினிஷனை சொல்லுங்க, எது லிச்சிங் அப்படின்னா. அவன் சொல்றான் பாருங்க, murder on the ground of race, caste or community, sex, place of birth, language, personal belief or any other ground அப்படிங்கிறான். நீங்க 10 வருஷத்துல லிச்சிங் எதுல நடந்திருக்கு? ரிலீஜன். அந்த வார்த்தை ஏன் இல்ல? ரிலிஜன்ங்கிற வார்த்தையை திட்டமிட்டு ஒமிட் பண்ணியிருக்காங்க இதுல, லிச்சிங்கிற விஷயத்துல. அதாவது மதத்தின் அடிப்படையில் நடந்தால் ஒரு கொலையை அது லிச்சிங்கா கன்சிடர் பண்ணல, அதனால லிச்சிங்கோட ஸ்பெஷல் ஆக்ட் இதுல பொருந்தாது. இதைதான் ராகுல் கேட்கிறாரு. மதத்தின் பேரால ஒருத்தன் ஹிந்துன்ற பேரை வச்சுக்கிட்டு வயலன்ஸ்ல ஈடுபடுறான், நீ வேடிக்கை பார்க்கறன்றத சொல்றாரு. ஆனா இந்துக்களுக்கே எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுதான் அவங்க சட்டமாகவே மாத்துறான். நீங்க எவ்வளவு ஷார்ப்பா பண்ணிருக்கா பாருங்க. லிச்சிங்னா இந்தியாவுக்கு லிச்சிங்கிற வார்த்தை, உங்களுக்கு எனக்கு லிச்சிங்கிற வார்த்தை எப்படி தெரியும்? இந்த 10 வருஷம் தான் தெரியும். வார்த்தை எனக்கு இந்த 5 வருஷம் தான் தெரியும். ஏன்னா எப்பெல்லாம் இந்துத்துவ சக்திகள் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி, இல்ல வந்து இஸ்லாமியர்களை வந்து காயப்படுத்தினது, அடிச்சது, அவங்களை வந்து கட்டி வச்சு எரிச்சது, கொலை பண்ணது, இப்ப இது மாதிரியான விஷயங்கள் போது அந்த வார்த்தையே ஒரு புழக்கத்துக்கே வருது. இந்தியாவில் சுனாமி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகுதான் சுனாமிங்கிற வார்த்தையே நமக்கு தெரிய வருது. கொரோனான ஒரு நோய் வரும்போது தான் கொரோனாங்கிற ஒரு வைரஸ் நமக்கு தெரிய வருது. அது மாதிரி இந்தியாவில் இந்த இந்துத்துவ சக்திகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் வெளிப்படையா பொதுஜனத்துல பேசப்படக்கூடிய ஒரு உரையாடல், பத்திரிகையாளர் மத்தியிலே உரையாடல் லிச்சிங்கிற வார்த்தை வருது. கும்பல் கொலைகள், கும்பல் தாக்குதல்கள், அந்த லிச்சிங்கிற வார்த்தை வருது. இந்த லிச்சிங்கிற வார்த்தைக்கு அடிப்படையில காரணமே இந்த மதம்ங்கிற ஒரு விஷயம் தான், இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணது. அதை ஏன் இவங்க சேர்க்கல? யாரை காப்பாத்துறதுக்கு? அப்போ இதனால் வரைக்கும் நடந்த மொத்த லிச்சிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஐபிசில லிச்சிங்கிற செக்ஷனை சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல ரிலிஜன் இல்லை அப்படிங்கிறதுனால சில எக்ஸப்ஷனோடாக அவங்க வெளியே வந்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை வந்து இந்த மாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் அடிச்சிட்டாரு,
நீ வந்து இந்த மாநிலத்தை சார்ந்தவன், நீ பெங்காலி, நீ பீகாரி அப்படின்னு திட்டுறது, அவனை அடிச்சிடுறது, அவனை காயப்படுத்துறது, இது மாதிரி நடக்குன்னு வச்சுங்களேன். இதை பியூரி லிச்சிங் சட்டத்துக்கு கீழே வந்துடும். ஆனால் ஒருத்தனை இஸ்லாமியன் என்பதற்காக அடிச்சா, அவனை கொலை பண்ணா, அவனை டீஸ் பண்ணா, அது லிச்சிங் கீழே வராது. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்காங்க. மூணாவது இன்னொரு விஷயம், RSS கோர் ஐடியா மாற்றப்பட்டது என்னன்னா, இந்த தீவிரவாதங்கிற வார்த்தைக்கு ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதில் அவன் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த டெரரிசம்ங்கிற வார்த்தையில டீஸ்டபிளைஸ் ஆர் டெஸ்ட்ராய் த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் ஆர் சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரின்னு சொன்னவன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத அவன் ஆட் பண்ணவே இல்லை. ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய பேஸ் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரானது தான். ஆமா, அதை ஏன் நீங்க வந்து ஒரு தீவிரவாதமா கன்சிடர் பண்ணாம சோசியல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது வந்து தீவிரவாதம் நீங்க கன்சிடர் பண்றீங்க? அப்ப இங்க யாரு இந்தியாவுடைய பேசிக் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது? கான்ஸ்டிடியூஷன் மேல விவாதங்கள் இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்படலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் கண்டிப்பாக மாற்றப்படலாம், முன்னேற்றப்படலாம். மாற்றப்படலாம் சொல்றதுங்கிற வார்த்தை என்னன்னா முன்னேற்றப்படலாம். எப்படி முன்னேற்றம்னா மக்களை நோக்கி, ஜனநாயகத்தை நோக்கி மேலும் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு விஷயங்கள் மாற்றப்படுறதை தான் மாறுதல்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சோசியல் ஸ்ட்ரக்சரை கேள்வி கேட்டா அது தீவிரவாதம். ஆனா கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை டீஸ்டெபிலைஸ் பண்ணி உடைக்கிறது அது அப்படி கிடையாது. நம்ம பார்த்துருப்போம், தந்தை பெரியார்லேருந்து அம்பேத்கர்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமூக நீதி அரசுன்னு எதை பேசுகிறோம்? சமூக நீதிங்கிறது என்ன? சமூக நீதிங்கிற சொல்லு என்ன? சோசியல் ஸ்ட்ரக்சரை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான். அதாவது வர்ணாசிரமத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது, சாதி அமைப்பை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது, வர்க்க அமைப்பில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் சமூக நீதி. நாம் சமூக நீதியை பேசக்கூடியோம். சமூக நீதி பேசுறதே வந்து இல்லை நீங்கள் சோசியல் ஸ்ட்ரக்சரை கேள்வி கேட்குறீங்க. ஆமாம், நாங்கள் வர்ணாசிரம கேள்வி கேட்போம். வர்ணாசிரமத்தை கேள்வி கேட்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். அதுதான் அரசாணையோ மைய நோக்கமே. காலங்காலமாக 2000-3000 ஆண்டுகளாக வர்ணாசிரமத்தின் பேரில் நீங்கள் வந்து எல்லா மக்களையும் பிளவுபடுத்தி, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்துக்களை பிளவுபடுத்தின வர்ணாசிரமத்தை நீக்கணும்னு சமூக நீதி பேசுது. எல்லா இந்துக்களும் ஒன்னா இருக்கட்டுமே அப்படின்னு தான் சமூக நீதி பேசுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை கேள்வி கேட்கறது நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு இணையானது அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல இன்னொரு டவுட், இப்ப இது எல்லாமே மாத்திட்டாங்க. இப்ப BNS வந்து BNNS, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு வாயில வரல மாத்திட்டாங்க. ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கு. 3 கோடி வழக்குகள் தேங்கி இருக்கு. இந்த 3 கோடி வழக்குகளும் IPC, CRPC, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் அடிப்படையில் விசாரிச்சு முடிக்கப்படணும். இப்ப இது வந்து இப்ப புது சட்டம் வந்துருச்சு. இனி வர்ற வழக்குகள் எல்லாத்தையும் இப்படி விசாரிக்கணும். அப்ப வந்து ஜட்ஜுக்கு வந்து இது கிறுக்கு பிடிச்சிடாதா? இந்த விசாரிக்கிறது துறைக்கே அது பெரிய ஆபத்தானது. ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஒருத்தன் கைதாகிறான்னு வச்சுங்களேன், 12 மணிக்கு முன்னாடி ஒருத்தன் கைதாயிருக்கானா, அவன் வேற சட்டத்தில் அவன் ப்ராசிக்யூட் பண்ணப்படுவான், அவன் வேற சட்டத்தில் அவனுக்கு வந்து வழக்கு பதியப்படும், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். நீங்க வந்து 12 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? புதுசா இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி அந்த புக்கை தூக்கிட்டே தெரியும். ஆமா, அவனுக்கு என்ன மாற்றுன்னு தெரியாது. இப்ப நீங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிச்சிருப்பான், செகண்ட் இயர்ல என்ன படிச்சிருப்பான், தேர்ட் இயர் வரும்போது ஒரு விஷயம் வேற சொல்லுது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இல்ல, இப்ப அவன் வந்து புது சட்டங்களின் அடிப்படையிலே படிச்சு முடிச்சு வந்தாலும் பழைய 3 கோடி வழக்குகளை இவன் ரிவ்யூவோ அப்பீலோ பண்ணான்னா பழைய சட்டங்களின் அடிப்படையில் தானே விசாரிக்க முடியும். அப்ப அவனுக்கு அது தெரியாதுல்ல. கண்டிப்பா அது தெரியாது. இப்ப நீங்க புது சட்டத்தை படிச்சுட்டு வரான் அப்படின்னா வந்தோடனே ஒரு சீனியர்ட்ட வேலைக்கு சேரும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா 10 ஆண்டுகள் பழமையான கேஸா இருக்கும். அதை அவன் என்னன்னு பண்ணுவான்? உண்மையிலேயே வந்து இது வந்து நீதித்துறைக்குள்ள ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய சிக்கல். அவங்களுக்கு இந்த நாட்டை ஒரு RSS மயமாக்கணும், காவி மயமாக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாற்றணும். யாரை நினைச்சாலும் கைது பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ அதாவது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தைரியமா இருந்தாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த பில்லை கொண்டு வந்துருவோம், இதை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்திடுவோம், போலீஸுக்கு உச்சபட்சமான அதிகாரத்தை கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க எப்பவுமே ஃபாசிசம் மையத்துல போய் மேல உட்காருது பாத்தீங்களா, அது அப்படியே கீழே வரைக்கும் இறங்கும். ஒரு ரத்தம் வழியறது மாதிரி பாசிசத்தினுடைய அதிகார முகம் கீழே கிரவுண்டு ஒரு VAO ஆஃபீஸ் வரைக்கும் அது வரும். எல்லா இடத்துலையும் அந்த அதிகார தூண்டல் வரும். அந்த அதிகாரத்தை மனிதன் சுவைக்கிறதுக்கான வேலையை பாசிசம் தூண்டி கொடுக்கும். அடிச்சு பார்க்கலாம்டா, இல்ட்ரீட் பண்ணி பார்க்கலாம்டா. இல்லைன்னா இந்த அடிப்படை புத்தி தான் ஜாதியை காப்பாத்துச்சு. அதை மேல உட்காந்துக்கிறவன் பாதுகாத்தான். இப்போ இன்னைக்கு பாசிசம் தலைமை அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்போ போலீஸுக்கு அதீத உச்ச அதிகாரங்கள் கொடுக்கும்போது, அதை போலீஸ் பிரயோகப்படுத்தும் போது இங்கே போலீஸும் ஸ்டேட்டும், அதாவது நாடும் மக்களும் வேற வேறையாக பிளந்து நிற்கக்கூடிய இடத்துல நிற்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு கொடுமையான விஷயம். இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்கள் இப்போ தான் போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க.
தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நேரடியாகவே முதலமைச்சரே வந்து இதெல்லாம் வந்து யார்கிட்ட கேட்டு செஞ்சீங்க, முதல்ல இதெல்லாம் யார் செய்ய சொன்னது உங்களை அப்படிங்கிற மாதிரி தானே கேள்வி முன்வைக்கிறாங்க. நம்மளே கேட்குறோம், யாரை கேட்டு மாற்றுறீங்க, உங்களை யார் மாற்ற சொன்னா, எந்த கமிட்டி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு? நீங்கள் ஒரு ஐபிஎஸ்சியும் மாற்ற போகிறீங்க, ஒரு பெரிய குழு உருவாக்குங்க, ரிட்டையர்டு ஜட்ஜஸை கொண்டு வாங்க, லாயர்ஸை கொண்டு வாங்க, ஒரு 50 பேர்த்து உருவாக்குங்க, 100 பேர்த்து உட்கார வைங்க, ஒரு 6 மாதம் பேசட்டும், ஒரு கமிஷனை போடுங்க, அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு இது மாற்றலாமா வேண்டாமா, எதை மாற்றலாம் எதை மாற்ற வேண்டாம்னு ஒரு பெரிய ஒரு வருஷம் நடத்துங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆண்டுகள் முழு நேரம் ஃபுல் டே செஷனாக நடத்துங்க உட்காந்து. அதுக்கு பிறகு எதுவும் மாற்றலாம் வேண்டாம்னு பேசலாம். இல்லை, இதுக்கு தனியாக கூட மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் அசம்பிளில இருந்து செலக்ட் பண்ணி அனுப்பட்டும், அல்லது ஸ்டேட் வந்து தனியா இதற்கு நீதியரசர்களை, ஓய்வு பெற்ற நீதியரசர்களை செலக்ட் பண்ணி அனுப்பட்டும். அப்படிதானே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி நடத்தணும். அப்படிதான், அது மாதிரி நடத்துங்க. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய வழக்குகளை நீங்க என்ன பண்ண போறீங்க? 3 கோடி வழக்குகளை அதை நீங்க முடிச்சு விட்டுட்டு அடுத்தது போக போறீங்களா? இல்ல அதை முடிக்கிறதுக்கு மேல முடியுமா? அது பிராக்டிகல் ஃபீசிபிலிட்டி இருக்கா? நீங்க வந்து சேஞ்சஸா கொண்டு வரலாம். ஃபண்டமெண்டல் மொத்தத்தையும் மாத்தி, சொற்கள் எல்லாத்தையும் மாத்தி, நீங்க சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர்ஸை மாத்துறது அப்படிங்கிறது நீதித்துறையை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குற வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில நீதித்துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், கொலிஜியத்தை காலி பண்ணணும், எல்லாத்தையும் தன் காலில் உணர்ந்து போட்டு வைக்கணும். நீ ஃப்ரீயா இருந்தா தானே என்னை கேள்வி கேட்ப, மண்டே பிச்சுக்கிட்டு சந்திரசூட் எல்லாம் வந்து இப்போ சந்திரசூட்டோட டைரக்ஷனே மாத்துறாங்கல்ல, நீங்க இதை பத்தி விவாதிங்க. சந்திரசூட் கருத்து தெரிவிப்பாரு, ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து அதை பில்லா கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீதித்துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இவங்களுடைய பிரதான வேலை. ஏற்கனவே வந்து இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் தன் கால கீழே கொண்டு வரதுக்காக தான் நெத்தலியா பாடுபட்டாரு. அது பெரிய போராட்டம் நடந்துச்சு. நீங்கள் வந்து இஸ்ரேல் தலைமைக்கு எதிராக, நெத்தலியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக இஸ்ரேலில் போராட்டம் நடந்துச்சு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இப்படி போராடுறாங்களா? ஏன்னா அவர் நீதித்துறையை தன் கால கீழே கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணார். அரசாங்கத்தின் மண்டி போட நீதித்துறை அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்குள்ளே இந்த யுத்தம் வருது, எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை தான் இவங்க இப்போ ஸ்ட்ரக்சராக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது குறித்து ஒரு 5 வருஷமாக பேசுகிறாங்க. நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொலிஜியத்தை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. கொலிஜியம் வந்து ஒரு ஜாதியின் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒரு அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை நீங்கள் சீரமைக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஜாதியோ ஒரு குழுவோ கட்டுப்பாட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. கொலிஜியத்தை நீங்கள் அப்படி வேணால் நீங்கள் டீஸ்டபிளைஸ் பண்ணி ரெடி பண்ணி வேறு ஃப்ரேமுக்கு கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்களோட அக்கறை அதான்னு கேட்குறேன், அது கிடையாது. நீங்க வேற ஒரு ஜாதியோட குழுவா இருந்தாலும் அந்த ஜாதி முழுக்க நான் சொல்றதை மட்டுமே கேட்கணும், எனக்கு மட்டுமே ஒத்துவதன் அப்படிங்கும் போது அதுல 4 பேர் நல்லா இருப்பான்ல, அவனுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. சந்திரசூட்டுக்கு சில விஷயத்துல நம்ம அவரோட முரண்பட்டாலும் சில விஷயத்துல அவர் கடுப்பாகிறாருல, என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாருல, அந்த முரண்பாடுகள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா நீதித்துறை எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்கு வரணும். நீ இருக்கும்போது உன்னை உச்சநீதிமன்றத்து நீதிபதி ஆக்குவோம், நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கு கூட உன்னை கவர்னர் ஆக்குவோம், நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கு கூட உன்னை வைஸ் பிரசிடென்டா கூட ஆக்குவோம், ஏன் இந்தியா ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். நீ முதல்ல ஏன் செட்டப்புக்குள்ள வா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அதாவது மொத்தமா மாத்துற மாதிரி இந்த சட்டத்தை மாத்திருக்காங்க. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டா. ரைட். இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அல்லது வந்து மற்ற மாநில அரசுகள் என்ன முடிவெடுக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.